ஹலோ பசங்களா, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு PW தமிழ்நாடு சேனல் கிளாஸ் 8, 9 and 10. A warm greetings to all the குட்டி வாரியர்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ். ஸோ இன்னைக்கு நம்ம குட்டி வாரியர் செஷனில் இருக்கோம். அண்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெசன் 2ஓட போயம் பார்க்க போகிறோம். எஸ். ஸோ லெசன் 1ல நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஹாபீஸ் டர்ன்ஸ் இன்டு அ சக்ஸஸ்ஃபுல் கரியர். எஸ், பார்த்தோம் இல்லையா? ஸோ 3 யங் பீப்புள் அவங்களோட ஹாபியை வச்சு எப்படி வந்து அதை கெரியராக செட் பண்ணி அவங்களோட லைஃப்பில் முன்னுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு சின்ன போயம் தான். இது மெமரி போயம் கிடையாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, போகலாமா? எஸ். ஸோ டாபிக் என்ன சொன்னேன்? மை ஹாபி ரீடிங். ஸோ போயமோட டாபிக் என்ன? மை ஹாபி ரீடிங். நெக்ஸ்ட், ஸோ ஆஸ் யூஷுவல் யூ ஆல் நோ, ஸோ நம்மளோட பேட்சை இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேட்சில் போய் சர்ச் பண்ணுங்கள். குட்டி வாரியர் கிளாஸ் 8 போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்ஸுமே வந்துடும். சரியா? இங்கே நீங்கள் போய் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். The next, this is all you could have come across few days. Yes. So இது வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனல். ஸோ உங்களுக்கு யூடியூப்பில் போய் எடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இதை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு டைரெக்டாக போய் நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கும் அண்ட் நிறைய லெக்சர்ஸ் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சரியா? ஸோ இதையும் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எஸ், போயம்குள்ளே போகலாம். வாங்க பார்த்துடலாமா? ஸோ my hobby reading. So what is the topic? My hobby reading. இதில் question answers இருக்கு and figure of speech இருக்கு and rhyming words, rhyming scheme எல்லாமே பார்க்கலாம். எஸ். ஸோ போயம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 questions தான். ரொம்ப சிம்பிளான questions. என்னது அது? வாட் ஆர் யுவர் லெஷர் டைம் ஆக்டிவிட்டி? உன்னோட ஃப்ரீ டைம். ஸோ ஃப்ரீ டைம் தானே நம்ம லெஷர் டைம்னு சொல்லுவோம். ஸோ உங்களோட லெஷர் டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். யோசிச்சு பாருங்கள். ஸோ சைக்கிளிங் பண்ணியிருக்கலாம், லைக் கைட் ஃப்ளைங் காத்தாடி விட்டுட்டு இருப்பேன், லைக் சம்மர் ஹாலிடேஸ்லாம் வந்தால் ஸோ பம்பரம் விட்டுருப்பேன். வேறு என்ன பண்ணியிருப்பேன்? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ஒரு ரைட் போயிருப்பேன், சைக்கிளில் ரைட் போயிருக்கலாம், லைக் ட்ராயிங் பண்ணியிருக்கலாம். வேறு என்ன இருக்குது? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, கராத்தே கிளாஸ், மியூசிக் கிளாஸ், ஸோ ட்ராயிங் கிளாஸ், இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ டைமில் நீ பண்ணியிருப்ப. ஸோ அதோட ஒரு ஃப்ரீ டைமை வச்சு இந்த போயமை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான். சரியா? ஸோ இங்கே நம்மளுக்கு ட்ராயிங், பெயிண்டிங் அண்ட் காயின் கலெக்டிங். ஸோ காயின்ஸ் கூட கலெக்ட் பண்ணுறது ஒரு ஹாபி தான். ஓகேவா? ஸோ இதுதான் லெஷர் டைமில் நான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமாக பண்ண விஷயம். ஸோ இந்த லெஷர் டைமில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலாம்? ஸோ நமக்கு லெஷர் டைம் இருக்குது, அதுலேருந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டியை சூஸ் பண்ணி நம்ம அது மூலயமா ஷைன் ஆகும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ வந்து நீ வி கேன் டேக் காயின் கலெக்டிங். ஓகே, ஸோ காயின்ஸ் வந்து நிறைய கலெக்ட் பண்ணுறதுல அப்போ உனக்கு என்ன ஆகும்? நிறைய இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகும். எப்படி டெவலப் ஆகும்? உனக்கு புதுசாக உன் மைண்ட் வந்து யோசிக்க வைக்கும். லைக் 50 பைசே காயின், 20 பைசே காயின். நான் கூட லைக் நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது 25 பைசே இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு 5th வரும்போது கூட அந்த பைசேஸ்லாம் இல்லை, அந்த காயின் எல்லாம் லைக் மறைஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு புதுசாக தேட தோணும். ஓகேவா? ஸோ இதுதான் லைக் கிரியேட்டிவிட்டி. நம்மளோட கிரியேட்டிவிட்டி டெவலப் ஆகும், செல்ஃப் கான்ஃபிடென்ட் டெவலப் ஆகும். இது வந்து இட்ஸ் ரெடியூஸ்ட் ஆர் ஸ்ட்ரெஸ்ட் ஆல்சோ. எஸ். ஸோ எனக்கு ரொம்ப வந்து லைக் என்ன எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் போய் கொஞ்ச நேரம் ட்ரா பண்ணுறேன், நான் போய் கொஞ்ச நேரம் புக்கு படிக்கிறேன், அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். பட் இப்போ சொல்லி பாரு, கண்டிப்பாக உன்னோட ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டராக உன்னோட ஹாபி வந்து கண்டிப்பாக மாறலாம். சரியா? தென் லைக் இப்போ நம்ம போயம்குள்ளே போகலாம். வாங்க. டு யூ ரீட் புக்ஸ் படிக்கிற லைக் பழக்கம் இருக்கா நம்ம பசங்களுக்கு? நம்மளோட குட்டி வாரியர்ஸ்க்கு அந்த பழக்கம் இருக்கா? இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் உன்னோட டெக்ஸ்ட் புக்கை நல்லா படி. நீ எக்ஸ்ட்ரா புக்ஸ் படித்து இல்லை மேம் எனக்கு என்ன ஜஸ்ட் டைம் 8th ஸ்டாண்டர்ட், ஸோ நான் எதுக்கு அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கணும், எனக்கு டைமே இல்லை, எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணவே டைம் கரெக்டாக இருக்குது அப்படின்னாலும் உன்னோட டெக்ஸ்ட் புக்கை லைன் பை லைனாக மீனிங் புரிஞ்சு புது வொக்காபுலரிஸ் கண்டுபிடிச்சி அப்படி நீ படித்தா கூட கண்டிப்பாக அது உன்னோட ஒரு என்ன ஒரு ஃப்ரீ டைமில் நீ பண்ணக்கூடிய ஒரு ஹாபீஸ் தான். சரியா? வாட் டைப் ஆஃப் புக்ஸ்? ஸோ என்ன மாதிரி புக்ஸ் உனக்கு பிடிக்கும்? யோசிச்சு பாரு. ஸோ எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் பிடிக்கும். அதே மாதிரி உனக்கு என்ன பிடிக்கலாம்? சயின்ஸ் ஃபிக்ஷன் பிடிக்கலாம், இல்லை சயின்டிஃபிக் எது வேணாலும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஜஸ்ட் ஒரு கொஸ்டின்ஸ். நீ இந்த போயம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த போயம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரஷ் அப், லைக் உன்னோட மைண்டை வந்து ஒரு சின்ன வார்ம் அப் தான். ஓகே.
So the poem name, My Hobby. My hobby is reading. It helps me in the breeding. Yes. So அவரோட அந்த போயட்டோட ஹாபி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அந்த போயட் என்ன சொல்றாரு, என்னோட ஹாபி என்னன்னு கேட்டிங்கன்னா ரீடிங் தான். அந்த ரீடிங் அவருக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, அவருக்கு தோ ப்ரீடிங், லைக் ப்ரீடிங் மீன்ஸ் ஒரு இப்போ அவர் சொல்லியிருக்கார் இல்லையா, என்னோட ஹாபி வந்து படிக்கிறது அப்படின்னு. ஸோ அப்போ படிக்கும் போது அவர் என்ன யோசிப்பார், கொஞ்சமாக அந்த கதைக்குள்ளே போக ஆரம்பிப்பாங்க, அப்படி தானே? ஸோ அப்போ அந்த கதைக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களோட ஒகேபுலரிஸ் வந்து டெவலப் ஆகும், அவங்களோட இமேஜினேஷன் ஸ்கில் டெவலப் ஆகும், இன்டெலெக்சுவல் எபிலிட்டி டெவலப் ஆகும், லைக் இந்த மாதிரி ஓவரால் டெவலப்மெண்ட். ஸோ ஒருத்தரோட கெப்பாசிட்டியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது தான் ப்ரீடிங். புரிஞ்சுதா? ஸோ பிஃபோர் தட் இதோட ஆத்தர் பார்த்தோன்னா, நம்மளோட போயட் பார்த்தோன்னா அருணாச்சலம். ஓகே, ஸோ இங்கே பாரு, மை ஹாபி இஸ் ரீடிங், இட் ஹெல்ப்ஸ் மீ இன் த ப்ரீடிங். ஸோ இதுக்கு ஒரு ஹெட்டிங். ஸோ இதை நீ உன்னோட லைக் எஸ்ஸே தனியாக இல்லாமல் தனியாகவும் நான் கொடுத்துருக்கேன், பட் இந்த 4 ஸ்டான்ஸாவை கம்பைன் பண்ணி நீ எழுதினாலுமே உனக்கு அது எஸ்ஏ டைப் தான். ஓகே, பேராகிராஃப் டைப் தான். The speaker states that their hobby is reading. So first line என்ன சொல்லியிருக்காங்க, என்னோட ஹாபி ரீடிங். ஸ்பீக்கர் யாரு, அந்த ஆத்தர். ஸோ ஆத்தரோட ஹாபி என்ன, ரீடிங். ரீடிங் இஸ் presented as a way to breed or develop their thoughts. ஸோ ஒருத்தரோட தாட்ஸை வந்து என்ன பண்ணுமா, ரீடிங் வந்து டெவலப் பண்ணுமா. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், it takes me to the places near and far. ஸோ இட்டு அங்கே இட்டு என்ன மென்ஷன் ஆகுது யோசிச்சு பாரு, அந்த ரீடிங். ஓகேவா? ஸோ இட்டு நம்ம இங்கே என்ன, அந்த ரீடிங் வந்து அவர் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகுமா, நியர் அண்ட் ஃபார். ஸோ எந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போகுது, நியர் அண்ட் ஃபார், தூரமாகவும் கூட்டிகிட்டு போதான், கிட்டவாகவும் கூட்டிகிட்டு போதான். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போது அந்த ஆத்தர் வந்து நம்மளோட ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோவில் பற்றி படிக்கிறாருன்னு வச்சுக்கோயேன். ஸோ இப்போ திருச்சியில் இருக்கிற கோயில் இருக்கட்டும், இல்லை வாட் இஸ் தட், சென்னையில் இருக்கிற மகாபலிபுரம், அந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கட்டும். ஸோ அதை பற்றி அவர் படிக்க ஆரம்பிக்கிறார். எக்ஸாம்பிள், ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐ எம் டெல்லிங் யூ. ஸோ அதை பற்றி அவங்க படிக்கும் போது கொஞ்சமாக அந்த கண்டென்ட்குள்ளே அவங்க மைண்ட் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மூழ்கி போயிடும் இல்லையா. ஸோ அந்த பிளேஸ்க்கு அவங்க டைரெக்டாக போய் விசிட் பண்ணுற மாதிரி அவங்க இமேஜின் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் it takes me to the places near and far. ஸோ தூரமாக இருக்கிற பிளேஸ்க்கு என்னை வந்து கிட்ட கொண்டுட்டு போகும் அப்படின்றாங்க. it keeps my rational doors ajar. ஸோ இங்கே rational அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா, intelligence. ஓகே, ஸோ இங்கே ரேஷ்னல் அப்படின்னு என்ன மென்ஷன் பண்ணுறோன்னா, ஒருத்தரோட இன்டெலிஜென்னை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த இன்டெலிஜென்னை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, இன்டெலிஜென்ட்க்கு ஒரு டோர் இருக்குது சரியா, அந்த டோர் வந்து அஜார் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஆகுமா. அஜார்னா என்னென்னா ஸ்லைட்லி ஓப்பன், ஃபுல்லாக கதவை திறக்காம. ஸோ ஒருத்தர் ரீட் பண்ணும்போது டக்குன்னு போய் அந்த கண்டென்ட்குள்ளே ஜம்ப் பண்ணிட முடியாது. கொஞ்சமாக அந்த கதையை புரிஞ்சு அந்த ரைட்டரோட அந்த எண்ணத்தில் வந்து அவங்க பயணிக்கும் போது தான் அந்த டோர் என்ன ஆகும், அந்த இன்டெலிஜென்ட் டோர் வந்து ஸ்லைட்டா ஓபன் ஆகும். So ajar means slightly open. Okay, so இங்க rational னா என்ன சொன்ன, rational intelligent. ஓகேவா? ஸோ அந்த இன்டெலிஜென்ட் டோரை ஸ்லைட்டாக ஓப்பன் பண்ணோம். எது ஓப்பன் பண்ணோம், ரீடிங் தான் ஓப்பன் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஸ்டான்ஸா 2 புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், ஸோ இதோட ஹெட்டிங் இங்கே பாரு, இதோட ஹெட்டிங் ட்ராவல் அண்ட் ரேஷ்னாலிட்டி. ஓகே, ஸோ ட்ராவல்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ராவல் ஆகுறது. லைக் நம்ம மூமெண்ட்டில் பஸ்ஸில் போகிற மாதிரி ட்ராவல் கிடையாது, உன்னோட மைண்டு வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ராவல் ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட் இஸ் தேர்ட் ஒன், தென் it teaches me to cackle and cry. ஸோ இங்கே இட் எது திரும்ப மென்ஷன் பண்ணுறாங்க, ரீடிங்கை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ரீடிங் வந்து அவங்களுக்கு என்ன டீச் பண்ணுமா, டு cackle and cry. ஸோ க்ரைனா நமக்கு தெரியும், அழுகிறது. ஸோ cackle மீன்ஸ் லைக் loud laugh. ஓகே, ஸோ loud laugh நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்கும்னா லைக் இன்ஃபார்மல்
லைக் லவுட் லாஃப் ஆர் இன்ஃபார்மல் லாஃப். லைக் வாயை திறந்து அப்படின்னு சிரிக்காமல் நல்லா வாயை திறந்து ஹாப்பியாக சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஒரு அதிக சவுண்டோட சிரிக்கிறது தான் கேக்கல்ஸ். ஓகே, ஸோ லைக் கேக்கல் அண்ட் க்ரை வித்தவுட் விங்ஸ் இட் லெட் மீ ஃப்ளை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 லைன் புரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் வித்தவுட் விங்ஸ் it let me fly. ஸோ ஒரு பறவை என்ன பண்ணும், விங்ஸோட பறக்கும். பட் மனுஷங்க நம்மளால பறக்க முடியாது அன்லெஸ் நம்மளுக்கு விங்ஸ் இருக்கிற லைக் பேராஷூட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ எம் டெல்லிங். ஸோ வித்தவுட் விங்ஸ் இட் லெட் மீ ஃப்ளை. ஸோ நான் படிக்கும் போது அந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்குள்ளே மூழ்கி நான் என்ன பண்ணுவேன்னா, விங்ஸே இல்லாமல் எனக்கு வந்து பறக்கிற மாதிரி எனக்கு தோணும். அதுதான் அந்த கண்டென்ட். ஓகே, வித்தவுட் விங்ஸ் இட் லெட் மீ ஃப்ளை. ஸோ படிக்கிறது வந்து நான் வந்து படிக்கும் போது அந்த கண்டென்ட்குள்ளே போய் என்ன பண்ணுவேன் சொல்லு பார்க்கலாம். எப்படி இருக்கும், பறக்கிற மாதிரி இருக்கும். எப்படி, நீ அந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக புரிஞ்சு அதை ரீட் பண்ணும் போது மட்டும்தான் அது நடக்கும். சரியா? Next, the last one. I wish if all the children could read. So, இங்கே I wishன்றது யாருன்னா நம்மளோட author. சரியா? I wish if all the children could read. எல்லா சில்ட்ரனும், நான் என்ன ஆசைப்படுறேன் அப்படின்னா, இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா சில்ட்ரனும் ரீடிங்கை ஒரு ஹாபியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா, in constructing a vigorous society, then we shall succeed. So ரீடிங்கை வந்து ஒரு ஹாபியாக எடுத்து அவங்க படிக்கும் போது அந்த சொசைட்டி எப்படி இருக்கும், அந்த சொசைட்டி எப்படி இருக்குமா, vigorous, which means powerful. ஸோ ஒரு பவர்ஃபுல்லான சொசைட்டியை நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், which we can create. புரிஞ்சுதா? ஸோ ஆத்தர் என்ன ஆசைப்படுறாரு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பசங்களும் ரீடிங்கை வந்து ஒரு ஹாபியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சொசைட்டி ஒரு பவர்ஃபுல்லான சொசைட்டியாக நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வி ஷால் சக்சீட். எஸ், கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான சொசைட்டியை யங் பீப்புள் லைக் யூ, ஸோ உங்களை மாதிரி யங் பீப்புள் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும், நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும், நம்மளோட சொசைட்டி எப்படி இருக்கும், கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிளேஸாக தான் இருக்கணும். சரியா? ஸோ இது கீழே பார்த்தோன்னா இங்கே பாரு. So sociality improvement, the poet conclude with the poet's wish that all children who adopt reading as a hobby. So எல்லா பசங்களும் ரீடிங்கை வந்து அடாப்ட் பண்ணணும் ஒரு ஹாபியா. They believe that if everyone reads, கண்டிப்பாக ஸோ இப்போ எல்லாரும் படித்தா அந்த சொசைட்டி எப்படி இருக்கும், ஒரு பவர்ஃபுல்லான சொசைட்டியாக நம்மளை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டும்தான் நான் கீழே கொடுத்துருக்கேன், எக்ஸ்ட்ராஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இதை நீ என்ன பண்ணலாம், உன்னோட பேராகிராஃப் கொஸ்டின்ஸில் கேட்டாங்கன்னா லைக் இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் யூஸ் பண்ணி நீ அப்படியே ஸ்டான்ஸா 1 ஸ்டான்ஸா 2 அப்படின்னு ஹெட்டிங் அழகாக போட்டு இஃப் யூ நோ த லைன்ஸ் ஆஃப் தீஸ் poem you can write or else just leave. ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு நீ போயமை ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஸோ கேன் வி ஹாவ் one more look of it? My hobby is reading. It helps me in the reading. So என்னோட ஹாபி ஆத்தரோட, இங்கே மைன்றது ஆத்தர். சரியா? ஆத்தரோட ஹாபி என்ன, ரீடிங். ஸோ அது வந்து அவருக்கு எதில் ஹெல்ப் பண்ணுது, ரீடிங்கில் ஹெல்ப் பண்ணுது. லைக் கிரியேட்டிங் த ஓன் திங். ஓகே, procreating. The next, it takes me to places near and far. எப்படி நியர் அண்ட் ஃபார் எடுத்துகிட்டு போவோம், லைக் ட்ராவல் ஆகி போவோமா, கிடையாது. நம்மளோட பாடி இங்கே தான் இருக்கும். சரியா? நம்ம இங்கே தான் இருப்போம். பட் நம்மளோட யோசனைகள் வந்து அந்த புக்குக்குள்ளே போய் அந்த பிளேஸ்க்கு நம்ம போகிற மாதிரி நமக்கு சிந்தனைகள் வரலாம். இட் கீப்ஸ் மை ரேஷனல் டோர்ஸ் அஜார். இன்டெலிஜென்ட்ற ஒரு டோரை நம்ம ரீடிங் மூலியமாக ஸ்லைட்டாக ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக உள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட், it teaches me to cackle and cry without wings. It let me fly. ஸோ ரீடிங்ன்றது எனக்கு சந்தோஷத்தை கற்றுக் கொடுத்தது, அழுகையை கற்றுக் கொடுத்தது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன கற்றுக் கொடுத்தது, விங்ஸ் இல்லாமல் பறக்கிறதுக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. Then the last one, I wish if all the children could read in constructing a vigorous society, then we shall succeed. So I-ன்றது இங்கே ஆத்தரை மென்ஷன், ஃபர்ஸ்ட் லைனில் மை அப்படின்றது ஆத்தர் தான், லாஸ்ட் ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் லைன் ஐன்றது நம்மளோட ஆத்தர் தான். சரியா? ஸோ ஆத்தர் என்ன வந்து விஷ் பண்ணுறாரு, என்ன ஆசைப்படுறாரு,
எல்லா குழந்தைங்களும் ரீடிங்கை வந்து ஒரு ஹாபியாக எடுத்து கண்டிப்பாக பண்ணிங்கன்னா நம்மளோட சொசைட்டி ஒரு பவர்ஃபுல்லான சொசைட்டி நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், லைக் கிரியேட் பண்ண முடியும். அதுதான் நம்மளோட ஒரு சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த போயமை கன்க்ளூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ போயம் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துடலாமா? எஸ். ஸோ லெட்ஸ் ஹாவ் த கொஸ்டின் ஆன்சர். வாட் இஸ் த ஹாபி ஆஃப் த போயட்? போயட்டோட ஹாபி என்ன? ரீடிங். வெரி சிம்பிள். எஸ். ஸோ ரீடிங் எழுதிட்டு இஸ் த ஹாபி ஆஃப் த போயட். ஸோ இந்த வாட்டை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம், அப்படி தானே? எஸ். ஸோ யார் யார் படிக்கிறதுக்கெலாம் என்னால் வந்து மெமரைஸ் பண்ண முடியலை, இந்த மாதிரி ஈஸியாக எழுதணுன்னாலும் நீ இப்படி எழுதலாம். ஜஸ்ட்டு ரீடிங் போட்டுட்டு இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ரீடிங் போட்டுட்டு அப்படியே கொஸ்டின் இருக்கிறத தூக்கி காப்பி பண்ணிவிட்டு இந்த மார்க்கை மட்டும் போட்டுறாத, அப்புறம் அதுவும் கொஸ்டின் ஆயிரும். சரியா? ஸோ இங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். செகண்ட் கொஸ்டின், வாட் டஸ் அஜார் மீன்ஸ்? ஸோ அஜார்னா என்ன? அந்த கதவை எப்படி திறக்கும்? ஸ்லைட்லி ஓப்பன், பொறுமையாக ஸ்லாண்டிங்காக ஸ்லைடாக திறக்கும். சரியா? த வேர்ட் அஜார் மீன்ஸ் ஓப்பனிங் த டோர் ஸ்லைட்லி. புரிஞ்சுதா? அஜார்னா என்ன? ஓப்பனிங் த டோர் ஸ்லைட்லி. எது மூலயமா நம்ம வந்து அந்த டோர் அஜார் பண்ண முடியும்? லைக் ரேஷனல், லைக் இன்டெலிஜென்ட். ஓகே. தென் what can the poet fly without wings? Yes. No, the poet cannot fly without wings. Correct da. But his thoughts and imaginations can fly everywhere without wings. நான் சொன்னலையா, நம்மளோட அந்த ஆத்தரோட அந்த போயட்டோட பாடி அங்கே தான் இருக்கும். லைக் அவர் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருப்பார். அவரோட தாட்ஸும் இமேஜினேஷனும் அவரை அந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். அவர் என்ன மாதிரி புக்கு படிக்கிறாரோ அந்த புக்கோட உலகத்துக்கு அவரை கூட்டிகிட்டு போகும். ஸோ அதுதான் ஃப்ளை. சரியா? What can the children do to the society if they read? Yes, என்ன பண்ணலாம்? அப்படியே if all the children read the book, it can construct a powerful society. அவ்வளோதான். ஸோ பவர்ஃபுல்லும் எழுதலாம், இல்லை விகரஸ் சொசைட்டினும் எழுதலாம், என்ன வேணாலும் எழுதலாம். தென் வாட் இஸ் த தீம் ஆஃப் த போயம்? அதோட தீம் என்ன? நம்மளை வந்து என்ன சொல்கிறாங்க? ஹாபியாக ரீடிங்கை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்மளோட தீம். த தீம் ஆஃப் த போயம் இஸ் ரீடிங் ஹாபி. ஸோ நீ வந்து உன்னோட ஹாபி உனக்கு இருந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக அதை நீ ரீடிங்காக சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ஆத்தர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த தீமில் சொல்லியிருக்கார். ஸோ இவ்வளோ தான் கொஸ்டின் ஆன்சர். சரியா? ஸோ இப்போ நம்ம போயம் பார்த்தோம் இல்லையா, சின்ன சின்ன லைன்ஸ் தானே. ஸோ எதை வந்து இது கூட மேட்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரீடிங், இப்போ ரீடிங்கில் நம்ம என்ன பண்ணலாம்? waste my time, never, illa. Helps me thinking deeply everything, keeps me busy, helps me in thoughts breeding. So இதுதான். சரியா? இது மூணுமே கிடையாது. helps me in thought breathing. ஓகேவா? my hobby. so my hobbyன்றது நமக்கு இங்கே என்ன வரும்? arguing கிடையாது, working in hospital கிடையாது, taking me far and near. yes. so this will be your answer. so C தான் நம்மளோட answer. தென் ரீடிங். ஸோ ரீடிங் மூலயமா ரீடிங்க்கும் நம்மளோட போயம் லைனுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது பார்க்கலாம். ஹெல்ப்ஸ் மீ அஸ்லீப், நோ. ஒர்க்ஸ் இன் த ஃபீல்ட், நோ. ஹெல்ப் மீ டு வைப் அண்ட் நோ. லெட் மீ ஃப்ளை வித்தவுட் விங்ஸ். ஸோ ரீடிங் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுமா? விங்ஸ் இல்லாமல் பறக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குமா. அது ஒரு நல்ல ட்ரிக்கு தான் இல்லையா? எப்படி பறக்கணும் நம்ம கற்றுக்கலாம்ல. எஸ். தென் reading. so again reading blesses the children who read. படிக்கிறவங்கள மட்டும்தான் ரீடிங் bless பண்ணுனா கிடையாது. no. helps the children to construct society. yes, that's the correct answer. எஸ். ஸோ ரீடிங் என்ன பண்ணும்? நம்மளோட சொசைட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண, ஒரு விகரஸ் ஒரு பவர்ஃபுல்லான சொசைட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ரீடிங் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீ ஆன்சர் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு அந்த போயமை லைன் பை லைனாக படிச்சுக்கோ. உனக்கு வந்து ஃபுல்லாக புரியல அப்படின்னா கூட 2 லைன்ஸாக படிச்சுக்கோ, அதுவே போதும். சில போயமில் நீ பார்த்தன்னா ஃபஸ்ட்லேருந்தே உனக்கு புரியும். ஃபஸ்ட் லைக் நீ லைன் பை லைன் படித்தா புரியும். பட் இந்த மாதிரி ஸ்டான்ஸால் நீ நோட் பண்ணி பாரு. த லாஸ்ட் ஒன் I'll show you. See here. So, இங்கே பாரு. If all the children could read,
ஸோ இது நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படிதானே, எல்லா சில்ட்ரனும் படிச்சாங்கன்னா அப்படின்றது தான் லைன். பட் இப்போ நெக்ஸ்ட் லைனை பாரு, இன் கன்ஸ்ட்ரக்டிங் அ விகரஸ் சொசைட்டி. ஸோ இதை அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி திங்க் பண்ணி பாரு. எல்லா குழந்தைங்களும் படிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே வா, இங்கே போகாது. சொசைட்டி எப்படி இருக்குமா, பவர்ஃபுல்லாக நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ சிலதை நீ ரிவர்ஸ் பண்ணி பார்த்தனா உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ என்ன பண்ணலாம், டூ லைன்ஸாக படிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் லைன் புரியுதா, ஓகே. செகண்ட் லைன் புரியலன்னா அது அப்படியே கொஞ்சம் பேக்லேருந்து ரீட் பண்ணி அதோட மீனிங்கை புரிஞ்சுக்க try பண்ணு. Okay, then over. So these are the book bags you have. So the questions I have given you the answer. See here. Though breeding. So though breeding la vandu the lines in the poem describes. So idu enna describe பண்ணுது, creating new ideas. Yes. So நான் சொன்னேன் இல்லையா, இது நமக்கு என்ன பண்ணும், procreation கொடுக்கும் இல்லையா, இதானே இதோட மீனிங். எஸ். ஸோ ப்ரோக்ரியேஷன், கிரியேட்டிங் நியூ ஐடியாஸ். ஸோ இதோட ரைமிங் லைன் ரீடிங், ப்ரீடிங். தென் ரீடிங் ஹெல்ப்ஸ் ஒன் கிரியேட் நியூ ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ். ஸோ அதோட மீனிங் ஜஸ்ட் அந்த லைன் கொடுத்தாச்சு, அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதோட போயமில் இருக்கிற ரைமிங்கான வேர்டு எடுத்து எழுத போகிறோம், அந்த லைனோட மீனிங் எழுத போகிறோம், அவ்வளோதான். தென் ஓப்பன்ஸ் rational doors. So rational doors na என்னது, intelligent அப்படிதானே, intelligent doors ajar அப்படிதானே. yes. reading opens one's intelligence. so reading என்ன பண்ணுமா, ஒருத்தரோட அறிவு கண்ணை திறக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். yes. so far ajar, then this is a rhyming and this is the meaning. Reading books opens a man's intelligence and knowledge. Then fly without wings. So எது வந்து நம்மளுக்கு fly without wings சொல்லி தரும். ஸோ நம்ம ரீட் பண்ணோம்னா விங்ஸ் இல்லாமல் நம்மளால பறக்க முடியுன்றது ஆத்தர் சொல்லியிருக்கார் இல்லையா. enable to fly without wings. So cry and fly. Reading allows us to fly without wings in own imagination. yes. அப்படிதானே, நம்ம ரீட் பண்ணும் போதே அந்த பிளேஸ்க்கு ஜம்ப் பண்ணிலாம் போக மாட்டோம். நம்மளோட இமேஜினேஷன், நம்மளோட இன்டெலெக்சுவல் பவர் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போகும். ஸோ அதுதான். Then constructing society. Constructing means building or creating. Okay, building a vigorous society. So vigorous க்கு என்ன மீனிங் சொன்ன, powerful. Then read and succeed. Then if every child read books, they can construct a powerful society. Again நம்மளோட போயம்ல இருக்கிறது தான் வருதே தவிர எதுவுமே புதுசா உனக்கு வரல. புரிஞ்சுதா, நம்மளோட போயம் லைன்ஸே தான் திருப்பி அதை சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ அந்த போயம் இருக்குல்ல, அந்த போயமில் நம்ம ஆர்டினரியாக படித்தாலும் லைக் புரியும். பட் அந்த போயம் படிக்கும்போது, ஒரு சில போயம் படிக்கும்போது அர்த்தங்கள் வேறு மாதிரி இருக்கும். எஸ். ஸோ அந்த வேறு மாதிரி இருக்கிற மீனிங்கை கண்டுபிடிச்சி படிக்கிறது தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைமிங் வேர்ட் அண்ட் ரைமிங் ஸ்கீம். ஸோ ரைமிங் வேர்ட் பார்க்க போகிறோம், ரைமிங் ஸ்கீம் பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்த்துடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு ரைமிங் வேர்ட்னா என்ன அப்படின்னா, ரைமிங் வேர்ட் ஆர் 2 or more words. ஸோ அது 2 வேர்டாகவும் இருக்கலாம், இல்லை 2த்துக்கு மேலேயாகவும் இருக்கலாம். which they have same sound. இது ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சோம், வேர்ட்னா சேம் சவுண்டில் இருக்கணும். ரைமிங் வேர்டுனா என்னன்னா சேம் சவுண்ட், அவ்வளோதான். இவ்வளோ பெருசு உனக்கு வேண்டாம், ஓகேவா. ஸோ ரைமிங் வேர்ட் நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா சேம் சவுண்டு தான் ஞாபகம் வரணும். ரைமிங் வேர்ட் யூஸ்வலி அக்கர்ஸ் அட் தி எண்ட். ஸோ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் எப்போவுமே எங்கே வரும், கடைசியில் தான் வரும், அந்த லைனோட கடைசியில் தான் வரும். And rhyming words make the poems and songs fun to sing. பார்க்கலாமா. ஸோ இங்கே பாரு, seed, deep, asleep, sunshine, light, bright. ஸோ இதுதான். எஸ். ஸோ இது ஒரு ரைமிங் வேர்ட், தென் இது ஒரு ரைமிங் வேர்ட். ஓகே, பார்க்கலாமா. லிஸ்ட் த ரைமிங் வேர்ட்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் 3 lines. ஸோ ஃபர்ஸ்ட் 3 linesல என்ன பார்த்தோம், seed, deep, asleep. ஸோ இதுதான் ரைமிங் வேர்ட், ஃபர்ஸ்ட் 3 lineல இருக்கிற ரைமிங் வேர்ட். தென் which word in the poem rhymes with light. ஸோ லைட் கூட என்ன வந்துச்சு, bright வந்துச்சா, பார்க்கலாமா. down creep its light into the seed to bright. so இது ஒரு rhyming word. okay, then
ஸோ ரைமிங் வேர்ட் புரிஞ்சுதா? ரைமிங் ஸ்கீம் போலாமா? ரைமிங் வேர்ட்னா ஒன்றுமே இல்லை, அந்த வேர்டோட சேம் சவுண்டு அந்த லைன் கடைசி லைனில் முடியும் போது நமக்கு ஒரே மாதிரி கேட்கணும், அவ்வளோதான். சேம் சவுண்ட் கேட்டால் போதும். ரைமிங் ஸ்கீம் அப்படின்னா என்னன்னா, இங்கே பார், specific pattern used in the poem which determined with lines rhymes in the poem. Poets write poems with the rhyming scheme or a pattern. It is the arrangement of rhymes in the poem or a stanza. Very easy. இங்க பார், இந்த லைன் படிச்சா உனக்கு புரிஞ்சிடும். Upon a nice mid-spring day. ஸோ இங்கே லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க? டே கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இது என்னன்னுலாம் தெரியாது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லாஸ்ட் இருக்கிற எல்லாத்தையுமே ஏபிசிடி ஒரே மாதிரி வந்துச்சுன்னா ஏ, நான் சொல்லித்தரேன் இங்கே வா. ஸோ இப்போ இங்கே வந்து ஏ போட்டுக்கோ, சரியா? இப்போ நமக்கு டே தான் ஃபஸ்ட், அதனால ஏ போட்டிருக்கோம். லெட்ஸ் டேக் அ லுக் அட் த நேச்சர்ஸ் வே. ஸோ டே வே எங்கே ரெண்டுமே சேமாக முடியுதா? எஸ், சேமாக முடியுதா? அதனால இதுவும் நம்ம ஏன்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். தென் breathe they scent of nice fresh air. ஸோ இங்கே என்ன இருக்குது? ஏர். ஸோ இப்போ டே வே வேறு மாதிரி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இது கூட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வேறு மாதிரி ஒரு சவுண்ட் கிடைக்குது. ஸோ ஏக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆல்ஃபபெட் இருக்குது? பி. அதனால இதை பின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஏர், ஹேர். ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்குது, அப்படி தானே? இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன போடலாம்? பின்னு போடலாம். நெக்ஸ்ட் டோஸ், நோஸ். கரெக்டாக இருக்கா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆல்ஃபபெட் போட போகிற? சி போட போகிற. நெக்ஸ்ட் ஸ்கைஸ் அண்ட் சம்திங். ஸோ ஒன் மோர் வில் பி தேர். செக். ஸோ இது ரெண்டுமே நமக்கு டீல முடியுது, ஓகேவா? ஸோ ஏஏ, பிபி, சிசி, டிடி லாஸ்ட்டில் இருக்கிற சவுண்ட் வந்து ஒரே மாதிரி நம்ம ஸ்கீம் பண்ணணும், அவ்வளோதான். தென் ஸோ ரைமிங் ஸ்கீம் ஜஸ்ட் ஃபுல் டெஃபினிஷன் ஒரே ஒரு வாட்டி படிச்சுக்கோ. ரைமிங் வேர்ட்னா சேம் சவுண்ட் நமக்கு கேட்கும், அந்த வேர்டை எடுத்து எழுத போகிறோம். ரைமிங் ஸ்கீம்னால ஒரே மாதிரி சவுண்டில் இருக்க முடிகிற வேர்ட்ஸ் தான். அங்கே வந்து நம்ம வேர்டை எழுதுவோம், இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏபிசிடின்னு வெறும் ஸ்கீம் போட போகிறோம், ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. தென் we have here, yes, identify the rhyming scheme of the given line. பாரு, my dog like bones. ஸோ இது நமக்கு புதுசாக இருக்குது, நம்ம ஏ போட்டாச்சு. அப் லாஸ்ட் லைன் இது நமக்கு புதுசாக இருக்குது, ஸோ பி போட்டாச்சு. சி. ஸோ இது 3 லைனுமே மேட்ச் ஆகலை, ஓகேவா? ஸோ இது நம்ம என்ன மென்ஷன் பண்ண போகிறோம்? சி மென்ஷன் பண்ண போகிறோம். தென் பப், அப், பப். ஸோ சேமாக இருக்கா? ஸோ இங்கே என்ன போட்டிருக்கோம்? நம்ம பி போட்டிருக்கோம், அதனால் இங்கேயும் பி போடலாம், ஓகேவா? ஸோ இப்போ இதோட ரைமிங் ஸ்கீம் என்ன? ஏ, பி, சி, பி, அவ்வளோதான், சரியா? தென் complete this rhyme on your own with A, B, A, B. Yes. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆல்ரெடி அவங்க 2 லைன் வந்து உன்னோட டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த ஏபி இருக்கு இல்லையா, இது வந்து ஏ அண்ட் திஸ் இஸ் பி, ஓகே? ஸோ இப்போ இந்த ஹாட், அந்த ஹாட் டி சவுண்ட் முடியுதா? இங்கே வந்து கோ டி சவுண்ட் முடியுதா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே கீழே ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி எழுத போகிறோம். வெரி சிம்பிள். பீஸ் porridge hot, பீஸ் porridge cold. ஸோ இங்கே ஹாட் கோல்டு இதை முடிகிற மாதிரி நம்ம இங்கே லாஸ்ட் லைன் எண்ட் பண்ணணும். இட் இஸ் இன் த பாட். ஸோ ஹாட் பாட். ஸோ ஏ, சரியா? தென் மை மதர் டோல்டு. ஸோ கோல்ட், டோல்டு. ஸோ பிபி, அவ்வளோதான். நீ என்ன வேணாலும் முன்னாடி யூஸ் பண்ணிக்கோ, பட் முடிகிற சவுண்ட் எப்படி இருக்கணும்னு கேட்டால் இந்த ரைமிங் ஸ்கீமில் இருக்கணும், சரியா? ஸோ இவ்வளோதான். ஒன்றும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் இந்த போயமை நம்ம படிக்க வேண்டாம். வெரி 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 சிம்பிள் போயம் ஒன்லி. ஸோ திஸ் இஸ் யுவர் சம்மரி. லைக் நான் சொன்ன மாதிரி இதிலிருந்தும் நீ ஒரு லுக் எடுத்துக்கோ, லைக் ரீட் பண்ணி பார்த்துரு, எதையுமே ஸ்கிப் பண்ணிட்டு போகாத. உன்னால் வந்து இதை மெமரைஸ் பண்ண முடியலை, எனக்கு வந்து ஸ்டான்ஸா வைஸ் எக்ஸ்பிளனேஷனே நல்லா இருக்குது அப்படின்னு நீ ஃபீல் பண்ணனா அதையும் ஒரு வாட்டி படிச்சிரு, சரியா? ரெண்டுமே நீ சம்மரிக்கு யூஸ் லைக் வாட் இஸ் தட், பேராகிராஃப்க்கு யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்? ஒரு பாக்ஸ் போட்டுட்டு ஆத்தர், டாபிக் எழுதிட்டு கீழே வந்து பேராகிராஃப் எழுத போகிறேன். நெக்ஸ்ட் வந்து கீழே லாஸ்ட்டில் வந்து மாரல், அவ்வளோதான், சரியா? இல்லை உனக்கு இந்த மெத்தட் பிடிக்கல அப்படின்னா சினாப்சிஸ் போட்டு எழுத போகிறேன்.
ஸோ 1 2 3 சினாப்ஸ் போட்டு எழுதிட்டு இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் இஸ் கம்பல்சரி. ஸோ இந்த மாதிரி 2 டைப்பாக நீ வந்து எழுதிக்கலாம். ஸோ நம்மளோட நான் சொன்னேன் இல்லையா, வாட் இஸ் தட் ஸ்டாண்ட்ஸா கீழே நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன், அதை வந்து நீ இந்த மாதிரி சினாப்சிஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி ஓவராலாக வியூ எடுத்து எழுதணும். ஸோ நீ ஓவராலாக வியூ எடுத்து எழுதும் போது என்ன பண்ணணும்னா, லைக் இந்த மாதிரி ஹெட்டிங் லைக் வாட் இஸ் தட் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸை வந்து கண்டிப்பாக ஹைலைட் பண்ணி காட்டணும். ஜஸ்ட் ஹேவ் the same continue, அப்படியே கண்டினியூ ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. ரீடிங் ஹெல்ப்ஸ் யூ டு எக்ஸ்ப்ளோர் வேரியஸ் தாட்ஸ், ட்ராவல் த்ரூ அவுட் த வேர்ல்ட், ஃப்ளை வித்தவுட் விங்ஸ் அண்ட் சக்சீட் இன் லைஃப். இந்த மாதிரி நீ உன்னோட பேராகிராஃபில் ப்ரெசென்ட் பண்ணும் போது நீ என்ன பண்ணலான்னா, லைக் ஆர்டினரியாக நீ சினாப்சிஸ் போடாமல் ஒரு புக்கை வரைஞ்சிக்கோ. ஸோ நம்மளுக்கு ரீடிங் தானே, ஹாபி தானே, இந்த மாதிரி குட்டி குட்டி இமேஜஸ்லாம் நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புக்கை வரைஞ்சிட்டு அந்த புக்கில் நீ உன்னோட டாபிக்ஸ் எழுதலாம். சரியா? இங்கே மேலே ஹெட்டிங் போடு, இன்ட்ரடக்ஷன் போடு, அந்தந்த டாபிக்ஸ் போட்டுட்டு கீழே கன்க்ளூஷன் போட்டு இந்த மாதிரி பிக்டோரியலாகவும் நீ வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணலாம். We should think logically and reason out why things happen the way it happens. Reading helps us to think rationally. He says the door is open. So who says the door is open? Author. Yes, author says the door is open ajar. So ajar na enna meaning? Slightly open. So idella unoda synopsis la varum. Synopsis liyum varala illa antonyms liyum varala. What is it? Sorry, synonyms or antonyms renduthiliyum varala. So ajar means only slightly open. So adora meaning da. He could be referring that it is only slightly open to say that he is blocking negative thoughts by doing so. ஸோ ஜஸ்ட் அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான். உன்னால் படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, நீ ஸ்டாண்ட்ஸா வைஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கோ. ஒன்று அது பார்த்துக்கோ, இல்லை இது பார்த்துக்கோ, ரெண்டுத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு போகாத. சரியா? He says reading let him fly without wings. So last is stanza, அப்படி தானே? ஸோ without wings it means his thoughts. So yes, ஸோ இங்கே கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நம்ம முன்னாடி கேட்ட மாதிரி ஆத்தர் வந்து did the author really went for the travel, like place to place shift ஆனாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவரோட தாட்ஸ் அண்ட் இமேஜினேஷன் மட்டும்தான் ட்ராவல் ஆச்சு. அதை புரிஞ்சுக்கோ. சரியா? தென் the last, if all the children could read. ஸோ நம்ம as usual எல்லா பசங்களும் படித்தாங்கன்னா அந்த சொசைட்டி எப்படி இருக்கும் சொல்லுங்க? பவர்ஃபுல்லாக இருக்கலாம், விகரஸாக இருக்கலாம். நம்மளால் அந்த மாதிரி ஒரு சொசைட்டியை கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த சொசைட்டி எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சொசைட்டியாக அந்த ஹாபீஸை வச்சுருக்கவங்க முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் அடிஷ்னலி மெனி ரிசர்ச்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ரீடிங்கை நம்ம ஹாபியை சூஸ் பண்ணும்போது நம்மளை ப்ரொஃபஷ்னலாகவும், ஸோ லைக் நீ காலேஜ் போனாலும் சரி, ஒரு அசைன்மெண்ட் எழுதுகிற, இல்லை நீ பெரியவனாகி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற, எல்லாத்துக்குமே உனக்கு வந்து ப்ராட் மைண்ட் ஆஃப் திங்கிங் வந்து கிடைக்கும் இந்த ரீடிங் மூலயமா. சரியா? எஸ். ஸோ இந்த ஓவரால் போயமில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? போயம் பார்த்துருக்கோம், ஸ்டாண்ட்ஸா வைஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருக்கோம். அடிஷ்னலி வி ஹாவ் வாட் இஸ் தட் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ், ரைமிங் வேர்ட் பார்த்துருக்கோம், ரைமிங் ஸ்கீம் பார்த்துருக்கோம், அண்ட் அடிஷ்னலி ஹவ் கிவன் சம்மரி ஆல்சோ. ஸோ சம்மரி உட்காந்து ஃபுல்லாக படிக்காமல் ஸ்டாண்ட்ஸா வைஸ் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சம்மரி வா. இல்லை எனக்கு அது புரியலன்னா சம்மரியை மட்டும் சூஸ் பண்ணி படி. எதாக இருந்தாலுமே ரெண்டுமே ஒன்று தான். அது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன், பாயிண்ட்டாக இருக்கு. இது வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கு. சரியா? மொத்தத்தில் நீ அந்த கதையை, அந்த பாட்டை, அந்த போயமை நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த போயமோட ஆத்தர் நேம் என்ன சொல்லி பார்க்கலாம்? எஸ், அருணாச்சலம். சரியா? ஸோ அவர் எழுதின ஒரு சின்ன போயம் எதை பற்றி எழுதியிருக்காரு? ஹாபி என்ன ஹாபி? ரீடிங்கை பற்றி எழுதியிருக்காரு. இவ்வளோதான். ஸோ ரீடிங்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? பறக்கலாம், விங்ஸ் இல்லாமல் பறக்கலாம், அழுக கற்றுக் கொடுக்கும், நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்க கற்றுக் கொடுக்கும், தென் வந்து அந்த சொசைட்டியை வந்து ஒரு நல்ல சொசைட்டியாக இருக்க வந்து அமைச்சு கொடுக்கும். இதெல்லாம் தான் ரீடிங்கோட எபிலிட்டி. ஸோ இதனால் அவர் என்ன ஆசைப்படுறாரு? எல்லா குழந்தைங்களும் ரீடிங்கை கண்டிப்பாக அவங்களோட ஹாபியை சூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. சரியா? ஸோ தீஸ் ஆல் எவ்ரிதிங் அபவுட். ஸோ இதில் முடிஞ்சிருச்சு. இந்த சின்ன போயம் தான், ஜஸ்ட் ஒரு 20 minutes போயம் தான். இதுக்கப்புறம் உனக்கு சூப்பரான ஒரு சப்ளிமெண்ட்ரி பார்ட் இருக்குது. என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம். த ஹண்டர் டர்ன்ட் நேச்சுரலிஸ்ட், அப்படி தானே? ஸோ இது கூட நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு மாஸான ஒரு ஹீரோ கதை ஒன்று இருக்குது. ஸோ நம்மளோட விஜய் சாரை வச்சு நம்ம இந்த வாட் இஸ் த டாபிக்? ஹண்டர் டர்ன் நேச்சுரலிஸ்ட். ஸோ அந்த கதையும் விஜய் சார்
எல்லாரையும் கம்பைன் பண்ணி உன்னால் மறக்க முடியாத அளவுக்கு கண்டிப்பாக உனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி நான் அந்த கதையை உனக்கு நரேட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய் ஃப்ரம் விஜி மேம். தேங்க்யூ ஆல் ஸோ மச். தேங்க்யூ. பை. ஹாவ் அ கிரேட் டே.